Hi friends, good morning. Welcome back to my YouTube channel Temple Visits. நான் உங்கள் ஸ்ரீவர்சன் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு ஃபேமஸ் டெம்பிள், ஒரு நரசிம்மர் கோவிலுக்கு வந்திருக்கேன். அது எங்கே இருக்குன்னா வந்து மதுராந்தகம் தாண்டி மரக்காணம் போகிற ரூட்டில் சித்திரவாடின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் ஏரியாவில் அங்கே வந்து சிம்மவாய் லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ அதுக்கு கோயில் வந்து இந்த சிமெண்ட் ரோடில் ஆக்சுவலி இருக்குது. இந்த மலை மேலே தான் ஆக்சுவலி அந்த கோவிலும் இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு சின்ன கோவில், அதாவது வந்து ஆர்டிஃபிஷியலாக இங்கே வந்து ஒரு முருகன் அப்புறம் சிவன்லாம் இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு அப்புறம் அவங்க மலை மேலே போய் லக்ஷ்மி நரசிம்மரை சேவிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து ஒரு சிவன் கோவில் என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன், ஆனால் நட சாத்திருக்காங்க. இந்த கோவில் கதவு மூடி இருக்கு. ஸோ இங்கே ஒரு நந்தி, ஸோ இங்கே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக இங்கே ஒரு மலை மாதிரி செஞ்சு மேலே வந்து ஒரு முருகன் சிலை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே வந்து பரபிரம்ம குருவைன்னு எழுதியிருக்காங்க. பிரம்மா, விஷ்ணு, இது சிவன். பிரம்மா, விஷ்ணு, சிவன். உள்ள பாட்டு சத்தம் கேட்குது, ஆனால் வந்து கோயிலுக்கு மூடி வச்சுருக்காங்க, என்னன்னு தெரில, பார்ப்போம். ஸோ இங்கே வந்து ஒரு பிரம்மா சிலை இங்கே ஒன்று இருக்குது. பக்கத்தில் இங்கே வந்து சரஸ்வதி சிலை. இங்கே வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய சிவன் இருக்குது. சிவன் வந்து தியானத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. 4 திருக்கரங்களோட சிவனோட முகம் பார்த்தோன்னா வந்து அவர் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும், நம்மளை பார்க்குற மாதிரியே தெரியும். ஆனால் சிவபெருமான் வந்து இங்கே வந்து தியானத்தில் இருக்கிற மாதிரி இங்கே ஒரு பெரிய சிலை இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே இடமே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலை பிரதேசம். உங்களுக்கு இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மலை உச்சியில் மேலே பார்த்தா ஒரு மலையில் வந்து பெருமாளோட நாமம் பெயிண்ட் வரைஞ்சிருப்பா. அங்கே தான் நம்ம போகணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இருந்தும் போய் பார்க்கலாம். நான் வந்து அந்த சிமெண்ட் ரோடு வழியாக தான் நான் வந்துட்டு இப்போ எங்கள் கார் இங்கே நிறுத்தியிருக்கேன். ஃபுல்லாகவே வந்து மலை பிரதேசம்தான். துர்கை, दुर्गे अम्मन. ओम नमो बहादे दुर्गा परमेश्वरी नमः. இது பார்க்க முனீஸ்வரர் மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியல.
அங்கே குட்டி குட்டியாக சின்ன சின்ன சுவாமி விக்கிரகங்கள் வச்சுருக்காங்க, பார்ப்போம். இது வந்து கால பைரவர். கால பைரவர் இங்கே. முனீஸ்வரர் மாதிரி தான் தெரியுது, முனீஸ்வரர் நினைக்கிறேன். நல்லா இருக்குது, குட்டி குட்டியாக சாமி விக்கிரகங்கள்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ஆனால் பேரோடு வச்சுருந்தோன்னா நல்லா இருந்திருக்கும். என்னென்னாக்கா சுவாமி பேருன்ட்டு பேர் இல்லாமல் வச்சுருக்காங்க. இதோட வாகனம் நினைக்கிறேன். இங்கே ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு புத்து இருக்குது பாருங்கள். சட்டுன்னு தூரத்துலேருந்து பார்த்தா அது வந்து நேச்சுரலாக நிஜமாகவே புத்து மாதிரி தான் தெரியுது. ஆனால் கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியுது அது ஒரு ஆர்டிஃபிஷியல் பாம்பு புத்து. மேலே வந்து ஒரு நாகர் பாம்பு இருக்கிற மாதிரி, கீழெல்லாம் குட்டி குட்டியாக நல்ல பாம்பு, மேலே வந்து பெரிய சர்ப்பம் இருக்கிற மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் புத்து நல்லா இருக்குது. இங்கே வந்து ஒரு நாகர். இங்கே வந்து ஒரு அம்பாள் விக்கிரகம் இருக்குது கோயிலுக்குள்ளே. ஆனால் கோயில் இங்கே போட்டி வச்சுருக்காங்க, உள் பக்கமாக போட்டி வச்சுருக்காங்க. உள்ளே யாருமே காணும், யாருமே இல்லை உள்ளே. ஆனால் உள் பக்கமாக போட்டி இருக்குது. ஒரு அம்பாள், நந்தி, நந்தி பகவான். இங்கே ஒரு விசேஷம் பார்த்தீங்கன்னா ரெட்டை சிவலிங்கம் பக்கத்தில் ஒன்றா இருக்கும் பாருங்கள். எல்லா கோயிலும் யூஸ்வலாக சிவலிங்கம் நம்ம ஒன்று தான் பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெட்டை சிவலிங்கம் பக்கத்தில் ஒன்றா இருக்குது. பின்னாடி வந்து ஒரு சர்ப்பம் இருக்கிற மாதிரி, டக்குன்னு பார்த்தா நிஜமாகவே சர்ப்பம் இருக்கிற மாதிரியே இருக்குது. அதுவும் வந்து ஆர்டிஃபிஷியல் தான் சர்ப்பம். அப்புறம் ஒரே சிவலிங்கம் ரெண்டு பக்கத்தில் இருக்கிற மாதிரி ரெட்டை சிவலிங்கம் இருக்குங்க. உள்ள பாட்டு சத்தம் கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே பாட்டை போட்டு கதவு மூட்டு உள்ளே உக்காந்துருக்காங்க போல். ஆனால் உள்ளே யாரையுமே காணும். ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இங்கே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்பி அந்த சிம்மகிரி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு போகலாம் வாங்க. அங்கே போய்ட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு வந்தாச்சு, நரசிம்மர் கோயிலுக்கு. ஸோ இந்த சிமெண்ட் ரோடு வழியாக இங்கே வந்துட்டு கார் இங்கே பார்க் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ். அடிவாரத்தில் இருக்கிற நரசிம்மர் கோயில். நான் கீழே போய் பெருமாள் நரசிம்மர் சேவிச்சுட்டேன், லக்ஷ்மி நரசிம்மரை. கீழே இன்னும் நிறைய வீடியோ எடுக்க வேண்டியது இருக்குது. நான் மலை மேலே போயிட்டு நரசிம்மரை சேவிச்சுட்டு வந்துட்டு திருப்பி நான் கீழே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இது மேலே போட்டிருக்காங்க பாருங்கள், ஜெயஸ்ரீ நரசிம்மா. இது உள்ள என்ட்ரு பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ரு பண்ண உடனே இங்கே வந்து ஒரு துவஜஸ்தம்பம் கொடிமரம் இருக்குது. கொடிமரத்தில் வந்து இங்கே வந்து லக்ஷ்மி நரசிம்மர், இந்த சங்கு, சக்கரம், கொடிமரம். ஸோ அந்த பக்கம் தான் உள்ளே போனால் நரசிம்மர் சந்நிதி அங்கே ஒன்று இருக்குது, லக்ஷ்மி நரசிம்மர். ஸோ மேலே போய் நரசிம்மரை சேவிச்சுட்டு வந்துட்டு திருப்பி கீழே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வாங்க.
ஸோ மேலே ஏறதுக்கு இதுதான் வழி, இப்படி தான் ஏறணும். இங்கே வந்து பார்த்தோன்னா மொத்தமாக வந்து ஒரு 250 படி. எவ்வளவு? 252. 252 படி என் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து ஒரு ஏறினா மேக்ஸிமம் ஒரு 10-15 மினிட்ஸ் ஏறிடலாம். மேலே போயிட்டு நரசிம்மர் கோயிலில் அங்கே காமிக்கிறேன் உங்களுக்கு அந்த ஸ்பெஷாலிட்டியை. கீழெல்லாம் கொஞ்சம் ஸ்டெப்ஸு ஃப்ளாட்டாக இருக்குது, ஏறது ஈஸியாக இருக்குது. கொஞ்சம் இந்த டேர்னிங்கில் மட்டும் கொஞ்சம் செங்குத்தாக இருக்குது ஏறுறது. ஸோ எனக்கு தெரிஞ்சு வயசானவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இங்கே ஏறி வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நம்மளுக்கே இங்கே மூச்சு வாங்குறது, வயசானவங்க ஏறி வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால தான் இந்த கைப்பிடியை பிடிச்சிருந்தா ஏறணும். நல்லா இருக்குது. ஃபுல்லாக இது எப்படி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த மதுராந்தகம், செங்கல்பட்டு அந்த ஊர்லாம் ஃபுல்லாக அப்படியே தெரியறதுங்க. ஃபுல்லாக 2 சைடு ஃபுல்லாக மலை பிரதேசம். வெயில் காலத்தில் இங்கெல்லாம் வர்றது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். வந்தால் இந்த சம்மர் சீசனில் ஈவினிங் டைமில் வரணும், இல்லை டே டைமில் வரதா இருந்ததுன்னா நம்ம வந்து க்ளவுடியாக இருக்கிற மாதிரி, இந்த மேகமூட்டம் அந்த மாதிரி இருக்கும்போது, வெயில் கம்மியாக இருக்கும்போது மாரிலாம் வரலாம். ஏறுறது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. வயசானவங்களும் ஏறுறது ரொம்ப கஷ்டம். சரி, மேலே போயிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு. அவ்வளோதான். இந்த தெரியுது பார்த்திங்களா தூரத்தில் அந்த கோபுரம், அதுதான் நரசிம்மர் கோயில் சந்நிதி. ஆனால் எனக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது. கீழே வந்து இந்த 252 படி ஏறி வருது, ரொம்ப சிரமமாக இருக்குது. கொஞ்சம் ஓரளவுக்கு தான் வந்து சில படிகள் தான் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, சிலது ரொம்ப செங்குத்தாக இருக்குது. வயசானவங்க ஏறி வரது ரொம்ப கஷ்டம். எப்படி தான் எங்கள் அப்பா ஏறி வரான்னு தெரியல. அவர் கீழே விட்டு வந்துக்கலான்னு நினைக்கிறேன். அவர் பாட்டு நானும் வரேன்னு சொல்லிட்டு மேலே ஏறி வந்துட்டுருக்கார். அவரால் முடியல. அவர் தான் அங்கே உட்காந்துட்டார். அதை வந்துட்டுருக்கார் எங்கள் அப்பா. நான் வந்துட்டுருக்காரு பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக மேலே ஏறி வந்தாச்சு. இதுதான் நான் சொன்னேன் அந்த நரசிம்மர் கோவில். அது என்ன விசேஷம்ன்றது இதுதான். சிம்மவாய் செம்மகிரி நரசிம்மர் கோவில், லக்ஷ்மி நரசிம்மர் கோவில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோயிலோட நுழைவாயில் வந்து நரசிம்மர் வாய் திறந்துட்டுருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த வாய்க்குள்ளே நம்ம போயிட்டு உள்ள லக்ஷ்மி நரசிம்மரை சேவிக்கணும். இந்த கோயில் வந்து 2007 கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 17 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் இந்த கோயிலை பார்த்தா 17 இயர்ஸ் மாதிரி தெரியல பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது. இதுதான் வந்து கோயில். மேலேயும் லக்ஷ்மி நரசிம்மர், கீழே லக்ஷ்மி நரசிம்மர். இந்த கோயிலில் உள்ள ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கீழே சுற்றியாக எல்லாமே வந்து நரசிம்மர் சந்நிதியாக தான் இருக்குது. கீழே இன்னொரு ஆச்சரியம் காமிக்கிறேன் கீழே போய்ட்டு வீடியோ எடுக்கும்போது. ஸோ பிரதர்ஷனம் பண்ணிட்டு வந்துடலாம். உள்ள நட சாத்தியிருக்காங்க, உள்ள நைவேத்தியம் ஏதோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, பிரதர்ஷனம் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இங்கே வந்து ஒரு பெரிய மணி ஒன்று வச்சுருக்காங்க. சுற்றி காடு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் டைமு இல்லை இந்த சம்மர் சீசன் இல்லாமல் இந்த வின்டர் சீசன், இந்த மான்சூன் சீசன் வந்தால் சூப்பராக இருக்கும். கோயில் விட்டு வீட்டுக்கு போகிறதுக்கே மனசே வராது, அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. சின்ன கோவில் தான், ஆனால் இங்கே யாருமே ஜனங்க நிறைய பேர் வர்றது கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மர் வந்து பிரகலாதனோட அப்பா இரண்டியாவதம் பண்ணிட்டுருக்கிற சிலை செதிச்சிருக்காங்க. இது வந்து பிரகலாதர், லக்ஷ்மி நரசிம்மர். நரசிம்மர், இங்கே ஒரு நரசிம்மர். நல்லா வேப்ப மரம் நல்லா இருக்குது. இது ஒரு நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர். வராகர் தாயாரோடு நின்றுக்கிற மாதிரி வராகர்.
வரார் நின்றுருக்கார். ஒரு மடியில் தாயார். கோபுரம், நரசிம்மர் சந்நிதி கோபுரம், யோக நரசிம்மர். இது அதே தான் ஹிரண்யவதம் பண்ணுறது. பிரகலாதனோட அப்பா நரசிம்மர் வந்து ஹிரண்யவதம் பண்ணுறார். ஃபுல்லாக மலை பிரதேசம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பாருங்கள் பா. அதாவது சில்லுன்னு காற்றடிக்கிற சமயத்தில் இங்கே வந்தால் நல்லாயிருக்கும். இந்த மலை ஏறுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. 252 படி தான். ஆனால் அது ஏறுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஸோ இது இங்கே நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர் மடியில் தாயார் உட்காந்துருக்கிற மாதிரி. ஸோ இந்த கோயில் பெருமாள் சேவிச்சுட்டு பிரகாரத்தை சுற்றி வந்தால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாலில் வந்து ஆர்டிஃபிஷியல் நரசிம்மர் ஃபேஸஸ் வச்சுருக்காங்க. இங்கே கண்ணில் வந்து 2 LED பல்பு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க வித் வயரிங் கனெக்ஷனோட. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு யானை முகம் வந்து கல்லில் செஞ்சு வச்சுருக்காங்க. அதாவது கனவுல வந்து இந்த கோயில் கட்டும்போதே வந்து ஒரு பாறையை சிரித்து இங்கே வந்து யானை முகம் ஒன்று செய்யணும்னு சொல்லி கனவுல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நரசிம்ம சுவாமி பின்னாடி பார்த்திங்கன்னா வந்து ஒரு சக்கரத்தாழ்வார், சுதர்ஷன பெருமாள் சக்கரத்தாழ்வார் வந்து ஆதிசேஷனில் உட்காந்துருக்கிற மாதிரி அங்கே ஒரு சிலை செஞ்சுருக்காங்க. பிரகாரத்தில் ஃபுல்லாக வந்து நான் சொன்ன மாதிரி லக்ஷ்மி நரசிம்மர் ஃபேஸஸ் வந்து வாலில் வித் வயரிங் கனெக்ஷனோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த 2 பெருமாளோட நரசிம்மரோட ஆர்டிஃபிஷியல் ஃபேஸோட கண்கள் பார்த்திங்கன்னா பிளாக்காக இருக்கும். இங்கே வந்து ஆக்சுவலி வயரிங் கனெக்ஷன் சரியாக கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அதான் அங்கே தான் 2 பல்ப் வச்சுருக்காங்க. கனெக்ஷன் கொடுத்தா கண் திறந்து பார்க்குற மாதிரி பிரைட்டாக இருக்கும். இந்த கோவிலோட சிறப்பு அம்சம் அதாவது வந்து ஸ்தல புராணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த கோயில் கட்டினவர் வந்து பேர் பார்த்திங்கன்னா வந்து டாக்டர் கோவிந்த பெருமாள். அவருக்கு இப்போ 92 இயர்ஸ் ஆகுது. அவர் முதல்ல கோயில் கீழே மட்டும்தான் கட்டியிருந்திருக்கார். அவர் கனவுல வந்து நரசிம்ம சுவாமி வந்து எனக்கு மேலேயும் நீ கோயில் கட்டணும் அப்படின்னு சொன்னதுனால தான் வந்து அவர் வந்து இங்கே மேலே வந்து சிம்மவாய் நரசிம்மர் கோயில் கட்டியிருக்கார். வேர்ல்ட்லேயே இங்கே மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நரசிம்மர் கோயில் வந்து சிம்மவாயில் குள்ளே வந்து நரசிம்ம சந்நிதி இருக்குது. பெருமாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டியூஸ்டே வந்து வெற்றி மாலை சாத்துறாங்க. பெருமாளுக்கு வந்து 108 சாலிகிராம மாலையும் அணிந்திருப்பார். பெருமாள் திருவடிக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கீழே வந்து அங்கே ஒரு சாலிகிராமம் இருக்கும். இந்த பெருமாள் கழுத்தில் மாட்டுற சாலிகிராமம் வந்து நேபாளில் ஒரு ராஜா செஞ்சு கொடுத்ததா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் இன்னொரு என்ன விசேஷம்னா வந்து ஒவ்வொரு மாதம் சுவாதி நட்சத்திரம் அப்போது நரசிம்ம சுவாமிக்கு வந்து சிறப்பு திருமஞ்சனம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் சனி பிரதோஷனம் அப்போவும் திருமஞ்சனம் நடக்கும். இந்த கோயில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்கிறாங்க. அதாவது புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், குழந்தைங்களுக்கு படிப்பு அறிவும் நல்லா வரும், வேலை வாய்ப்பு கிடைக்கும், அப்புறம் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகம் கிடைக்கும், தொழில் சம்மந்தம் எது செஞ்சாலும் நல்லதே நடக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலும் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயிலுக்கு நம்ம ஒரு தடவை வந்துட்டு போனாலே மறுபடியும் வரணுன்ட்டு நம்மளுக்கு தோணும். அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைய இருக்குது. இந்த கோயிலில் வந்து சுவாமி சந்நிதி வெளியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பாம்பு ஒரு ஃபோட்டோ எடுத்து அங்கே வாலில் ஒட்டி வச்சுருக்காங்க. அது என்னென்னு நான் கேட்டேன் கோயில் குருக்கள் கிட்ட. அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து ஒரு நாள் இங்கே நடப்பாத அந்த 252 படி ஏறி வரும் இல்லையா, அந்த படிக்கட்டு ஏறி வரும்போது அங்கே வந்து ஒரு தடவை வந்து நல்ல பாம்பு ஒரு சர்ப்பம் வந்து அங்கே படம் எடுத்து அங்கே வந்து இருந்துதான். அதை பார்த்து தான் அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்து வர்ற பக்தர்கள் எல்லாம் பார்க்கட்டும்னு சொல்லிட்டு எடுத்து அங்கே ஒட்டி வச்சுருக்காங்க. வெல் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா இருந்தது. லக்ஷ்மி நரசிம்மர் பெருமாளோட தரிசனம். குருக்கள் கிட்ட வந்து கோயிலோட ஸ்தல புராணம் கதைகள் எல்லாம் கேட்டேன். நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த கோயில் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து 17 இயர்ஸ் ஓல்டு ஆப்போது. இந்த கோயில் கட்டி 2007 2009 போய் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தா. அதாவது வந்து இந்த கோவில் வந்து ஒரு வயசானவர் ஒருத்தர், அவருக்கு இப்போ 92 வயசு ஆகுது. அவருக்கு கனவுல வந்து தான் இங்கே வந்து லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் கட்டணும்னு சொல்லிட்டு, அதனால தான் இங்கே வந்து லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் கட்டியிருக்காங்க. மேலேயும் அவர் தான் கட்டியிருக்கார், கீழே அவர் தான் கட்டியிருக்கார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட்லேயே எங்கேயுமே இந்த மாதிரி நரசிம்மர் கோயில் கிடையாது, இங்கே மட்டும்தான் இருக்குது. அதாவது சிம்மவாய்க்குள்ளே நரசிம்மர் சந்நிதி ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அவ்வளோதான், சேவிச்சாச்சு. அப்படியே கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். பயங்கர வெயில், கால் அப்படியே பொசுங்குது, தாங்க முடியல. எப்படி தான் எங்கள் அப்பா வயசானவர் நடந்து போகிறாருன்னு தெரியல. சரி, அப்படியே பொறுமையாக கீழே இறங்கி போனோம். கீழே இறங்கி போயிட்டு அங்கே கோயிலை கீழேயும் கொஞ்சம் வீடியோஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. அங்கேயும் கொஞ்சம் காமிக்கிறேன். அங்கே சில விசேஷங்கள்லாம் இருக்குது. நம்ம அடிவாரத்துக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அடிவாரத்துக்கு வந்தோடனே கீழே பார்த்தீங்கன்னா கீழே உங்கள் லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் ஒன்று இருக்குது. மேலே எப்படி உங்கள் லக்ஷ்மி நரசிம்மர் அதே மாதிரி தான் கீழே லக்ஷ்மி நரசிம்மர். மடியில் வந்து மகாலட்சுமி தாயார் உட்காந்துருக்கிற மாதிரி நரசிம்மர் சுவாமி மடியில் வந்து மகாலட்சுமி தாயார். அதாவது மேலே வந்து இப்போ கூட வயசானவங்க யாராலும் ஏற முடியலன்னு அவங்க கீழே வந்து
பெருமாளை சேவிச்சுக்கலாம். மேலே கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி கீழே மட்டும்தான் இந்த கோயில் இருந்திருக்கு. கீழே வந்து லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியை சேவிச்சிருக்காங்க. இப்போ தான் வந்து 17 இயர்ஸ் பிஃபோர் தான் வந்து கனவுல வந்து சொன்னதுக்கப்புறம் தான் வந்து மேலேயும் கோயில் கட்டிட்டு செம்மவாய்க்குள்ளே அங்கே இதே மாதிரி வந்து லக்ஷ்மி நரசிம்மர் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு என்ன விசேஷம் பார்த்திங்கன்னா, இந்த கோவில் வந்து நவ நரசிம்மர் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. நவகிரகங்கள் ஒவ்வொரு கிரகமும் வந்து எப்படி வந்து ராகு கேது சந்திரன் சூரியன் மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் பின்னாடி என்ன இருக்கோ அதே மாதிரி வந்து இங்கே நவ நரசிம்மர் வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே சனி பகவான் இருக்குது. சனி பகவான் சிலையும் பிரதிஷ்டை பண்ணிட்டு பின்னாடி வந்து யோக நரசிம்மர், அதேமாதிரி ராகு பகவான் அவரோட சிலையும் பிரதிஷ்டை பண்ணிவிட்டு பின்னாடியே நரசிம்மர் விக்கிரகம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஒன்று ஒன்றா சந்திரன் சூரியன் எல்லா பெரும்பாலும் அவங்கவுங்க நவகிரகங்கள் ஒவ்வொரு கிரகமும் பிரதிஷ்டை பண்ணிவிட்டு பின்னாடி நரசிம்ம சுவாமியும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு போர்டே உள்ள வச்சுருக்காங்க. எப்போ இந்த நரசிம்மர் நவகிரகங்கள் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க, எந்த வருஷம் எந்த தேதி அது சொல்லிட்டு இந்த டேட்டோட இங்கே போர்டு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி இந்த உள்ளே வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் நான் சொன்ன அந்த போர்டு ஃப்ரெண்ட்ஸ், அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நரசிம்மம் நவகிரக பீடம் பிரதிஷ்டை பண்ணது செப்டம்பர் 11, 2011. இங்கே போர்டு இங்கே வச்சுருக்காங்க. சுவாமியை சேவிச்சுட்டு வெளில வரும்போது நம்மளுக்கு இடது பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிறிய திருவடி ஆஞ்சநேயர் சிலை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வலது பக்கம் பெரிய திருவடி கருடாழ்வார் அவரோட சிலையும் இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வெளியிலேருந்து ஒரு தாயார் சந்நிதி வச்சுருக்காங்க, ஆனந்தவள்ளி தாயார் சந்நிதி. இந்த அம்பாள் சந்நிதியை பிரதர்ஷனம் பண்ணி பின்னாடி சுற்றி வந்து பார்த்தோன்னா அங்கே வந்து ஒரு சித்தர் மாதிரி ஒரு சிலை வச்சுருக்காங்க. அது யாருன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவரோட பேர் என்னென்னு. இவர் சித்தர் சிலைக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வந்து பெரிய திருவடி கருடாழ்வார் சிலையும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எதிர்பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு பாவன நரசிம்மர் சிலையும் வச்சுருக்காங்க. பெருமாள் வந்து ஆதிசேஷனில் உட்காந்துருக்கிற மாதிரி, பெருமாள் மடியில் வந்து லக்ஷ்மி தாயார் உட்காந்துருக்கிற மாதிரி அங்கே ஒரு சுவாமி சிலையை வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்து இன்னொரு சந்நிதி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து ஆனந்தவள்ளி தாயார் சந்நிதி பக்கத்துலேயே இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாவன நரசிம்மர் சந்நிதி. இங்கே வந்து ஆதிசேஷனில் நரசிம்மர் உட்காந்துட்டு அவர் மடியில் வந்து தாயார் மகாலட்சுமி உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு பாவன நரசிம்மர். இங்கேயும் பெருமாள் பார்த்திங்கன்னா 108 கழுத்தில் வந்து சாலிகிராமம் மாலை அணிந்திருக்கார். சுவாமியை பிரதர்ஷனம் பண்ணிட்டு பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சிறிய திருவடி, இங்கே வந்து ஒரு ஆஞ்சநேயர் விக்கிரகம் வச்சுருக்கா. அது பக்கத்தில் இங்கே இன்னொரு ஆஞ்சநேயர் விக்கிரகம் வச்சுருக்கா. இது வந்து ரொம்ப பழைய விக்கிரகமாக தெரியறது. இங்கே ஒரு ஆஞ்சநேயர் விக்கிரகம், இது எனக்கு பார்த்த ஆஞ்சநேயர் மாதிரின்னு தெரியறது இங்கே. அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இன்னொரு சந்நிதி ஒன்று வச்சுருக்காங்க. அது என்ன சந்நிதின்னு பார்த்திங்கன்னா வந்து சனி பகவான் சந்நிதின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து ஷீரடி, மகாராஷ்டிராவில் நம்ம ஷீரடிக்கு போகும்போது அங்கே சனி சிக்னாப்பூர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து சனி பகவானுக்கு தனி கோயில் இருக்குது. அங்கே சனி பகவான் இதே மாதிரி தான் இருக்கும், ஒரே கல்லில் செஞ்ச மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த கோயிலையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. ஸோ நம்ம கீழே வந்து நரசிம்மர் கோயில் பார்த்தோன்னா கீழே ஒரு லக்ஷ்மி நரசிம்மர் கோயில், உள்ளே வந்து நவ நரசிம்மர், வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தவள்ளி தாயார், பாவன நரசிம்மர். அது மட்டும் இல்லாமல் இங்கே சனி பகவான், இந்த இத்தனை சந்நிதிகள் கீழே இருக்குது. இங்கே வந்து நம்ம கீழே வந்து இந்த சந்நிதி எல்லாமே சேவிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெல் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தரிசனம் கிடச்சிது. மலை மேலே இருக்க லக்ஷ்மி நரசிம்மரோட தரிசனம் நல்லா கிடச்சிது. கீழேயும் பெருமாளோட தரிசனம் நல்லா கிடச்சிது. காலியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில். இந்த ஊர் மக்கள் பக்கத்தில் இருக்கவங்க மட்டும்தான் இந்த கோயிலுக்கு வராங்க. ஃபுல்லாக சரௌண்டிங் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா தான். அங்கே வந்து இந்த கோயில் இருக்குது. ஆக்சுவலி நிறைய யூடியூப் மூலியமாக தான் வந்து இந்த கோயில் கொஞ்சம் கொஞ்சமாக பாப்புலர் ஆகிட்டு இருக்குது. என்னோடய வீடியோ நீங்கள் நிறைய பேர் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே அடிவாரத்துக்கு குருக்களோட அர்ச்சகரோட பேர், ஃபோன் நம்பரும், மலை மேலே இருக்கிற அர்ச்சகரோட பேரும் ஃபோன் நம்பரும் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அட்ரஸும் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ என்னோடய யூடியூப் இந்த வீடியோவை பார்த்து நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வாங்க, வந்து உங்களால் முடிஞ்ச கைங்கரியம் லக்ஷ்மி நரசிம்மருக்கு பண்ணுங்கள். ரொம்ப சக்தி வாய்ந்த லக்ஷ்மி நரசிம்மர் பெருமாள் மலை மேலே இருக்கிறது. ஸோ வந்து நீங்கள் எல்லோரும் வந்து பெருமாளை சேவிச்சுண்டு பெருமாளோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு உங்களால் முடிஞ்ச கைங்கரியம் பெருமாளுக்கு பண்ணிடுங்க, ரொம்ப நல்லது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த கோயிலுக்கு வரணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், தாம்பரத்துலேருந்து நிறைய பஸ்ஸஸ் இருக்குது மதுராந்தகத்துக்கு வர்றதுக்கு. அதாவது தாம்பரம் டு அச்சுரப்பாக்கம் அந்த ரூட்டில் போகிற பஸ்ஸஸ் பிடிச்சிங்க நீங்கள் மதுராந்தகத்தில் வந்து இறங்கிடணும். மதுராந்தகத்தை இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அந்த கோயில் இருக்குது. மதுராந்தகத்திலேருந்து சித்திரவாடின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் ஏரியா இருக்குது. அந்த வில்லேஜ் ஏரியாவில் தான் இந்த கோயில் இருக்குது.
அங்கே உள்ளே வரதுக்கு உங்களுக்கு எம்டிசி பஸ்ஸஸ் எதுவுமே கிடையாது. ஒன்று இந்த ஸ்டேட் ஹைவேஸ் ரூட்டில் போகிற உங்களுக்கு வந்து ப்ரைவேட் பஸ்ஸஸ் இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் எதாவது ஆட்டோ பிடிச்சி தான் இந்த கோயிலுக்கு வரணும். இல்லை நம்மக்கிட்ட ஓன் டிரான்ஸ்போர்ட் இருந்தால் நீங்கள் அந்த கோயிலுக்கு வரலாம். இந்த கோயிலோட டெம்பிள் டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா வந்து மார்னிங் 9 o'clock ஓப்பன் பண்ணுறாங்க, மத்தியானம் 12 o'clock க்ளோஸ் பண்ணிடுறாங்க, திருப்பி ஈவினிங் 4 o'clock ஓப்பன் பண்ணிட்டு 6:30 க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அந்த டெம்பிள் டைமிங்ஸ். ஸோ வாங்க வந்து பெருமாளை சேவிச்சுக்கோங்க, ஆசீர்வாதம் பெற்றுக்கோங்க. ஓம் நமோ நாராயணா. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.